தேர்தல் அறிக்கை குழு போட்டிருக்காங்க. இவங்க குழுவை பாருங்களேன். அருண்ராஜ், ஜேசிடி பிரபாகர் எக்ஸ் எம்எல்ஏ, ராஜ்மோகன் பல தேர்தலை களம் கண்டு பல தேர்தல்களில் கரை கண்டு இன்றவர், அப்புறம் மயூரி, அப்புறம் சம்பத்குமார், அவர் ஒரு பூமரங்கல், அப்புறம் அருள் பிரகாசம், பரணி பாலாஜி, பாம்பு சார பாம்பு மயில, அது மாதிரி முகமது பர்வேஸ், யாரு கவுன்சிலர், புதுக்கோட்டை கவுன்சிலர் முகமது பர்வேஸ், அப்புறம் டாக்டர் DK பிரபு, யாரு நம்ம நாவல் பழம் எங்கேயா வந்துச்சுன்னா வாங்கிட்டு அந்த நாவல் பழம் வித்தவனுக்கு வந்து காசு கொடுத்து அதை ரீல்ஸ் போட டாக்டர் DK பிரபு, சத்யகுமார், யாரு வாலம் அம்பேத்கர் சத்யகுமார். இவங்க தேர்தல் அறிக்கையை தயாரிச்சாங்கன்னா அந்த தேர்தல் அறிக்கை எப்படிப்பட்ட தேர்தல் அறிக்கையா இருக்கும்? கப்பல் கட்டுவதற்கு குழுவை போட சொன்னா காகித கப்பல் போடுறதுக்கு குழுவை போட்டிருக்காப்ல. இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்களாமா, ADMK பழைய தேர்தல் அறிக்கை, திமுக பழைய தேர்தல் அறிக்கை, மக்களசு.com அப்படிங்கிற இணைய பக்கத்தில் கூடிய நாம் தமிழர் கட்சியுடைய செயல்பாட்டு வரைவு, அன்புமணி ராமதாஸ் வந்து ஒரு தேர்தல் வரைவு கொடுத்தாப்ல, டிராஃப்ட், அந்த டிராஃப்ட், இது எல்லாத்தையும் பிரிண்ட் அவுட் எடுத்து கொண்டு வந்து பரப்பி உட்காந்து அங்கிருந்து சீரகம், இங்கிருந்து மிளகு, இங்கிருந்து கொஞ்சம் வத்தல், அங்கிருந்து என்ன, அங்கிருந்து கொஞ்சம் உப்பு, எல்லாத்தையும் போட்டு ஒரு புளிக்குழம்பு பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லி எல்லா கட்சியில இருக்க நல்லதையும் எடுத்து போட்டு ஒரு குழம்பை வச்சு கொண்டு விஜய்கிட்ட காட்டி, வாவ் சூப்பர் ஃபண்டாஸ்டிக் ஆசம் பிளாஸ்ட் பக்கா மாசு அப்படின்னு அவர் வந்து கையெழுத்து போட்டு ஒரு அறிக்கை வரும். நீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்க. இந்த அறிக்கை வந்த அன்னைக்கு திருப்பி நம்ம ரிவ்யூ பண்ணுவோம். இந்த அறிக்கை எல்லா கட்சிகளுடைய பெஸ்ட் எடுத்து போட்டு அறிக்கையா இருக்கும்.